12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.8 6லிருந்து 10 வரையிலுமான கணக்குகளுக்கு உண்டான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கிறோம். 6வது கணக்கு a = 2015 மற்றும் b = 1420 எனில் டிட்டர்மினன்ட் ஆஃப் h ஆஃப் ab இன் மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. முதல்ல ஏபி என்ற அணியின் மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். அதாவது ஏபி கணக்கிடலாம். ஏ என்ற அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 2 0 1 5, பி என்ற அணியின் உறுப்புகள் 1 4 2 0. இரண்டு அணிகளையும் பெருக்கலாம். அணி பெருக்கல் எப்பொழுதும் போல முதல் அணியில் இருக்கக்கூடிய முதல் நிரையோட இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலையும் பெருக்கிறோம். முதல் நிரலோட பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு முதல் எண்ணோட முதல் எண் 2 பெருக்கல் 1 2 0 பெருக்கல் 2 0. அதே நிரையோட அடுத்த நிரலை பெருக்கிறோம். 2 பெருக்கல் 4 எனும் பொழுது 8 + 0. இரண்டாவது நிரை எடுத்துக்கிட்டு அடுத்து ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிற மதிப்பானது 1 பெருக்கல் 1 1, 5 பெருக்கல் 2 + 10, 1 பெருக்கல் 4 + 4, 5 பெருக்கல் 0 எனும் பொழுது மதிப்பு 0. இதை சுருக்கிறப்ப மதிப்பானது 2 8, 1 + 10 11 4. ஏபியின் மதிப்பு கணக்கிட்டாச்சு. அடுத்து இதற்கு சேர்ப்பு எழுதலாம். h ஆஃப் ஏபி என்பது முதல் பிரதான மூலை விட்டத்தில் எண்களை இடமாற்றலாம். அடுத்த பிரதான மூலை விட்டத்தில் குறிகளை மட்டும் மாற்றுவோம். -8 -11. டிட்டர்மினன்ட் ஆஃப் h ஆஃப் ஏபியின் மதிப்பு தான் தெரியணும். இதனுடைய அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம் அப்படின்னா அணிக்கோவை மதிப்பு h ஆஃப் ஏபிக்கு 4 -8 -11 2. முதல் கிராஸில் எண்களை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 பெருக்கல் 2 8. அடுத்த பிரதான மூலை விட்டத்தில் குறிகளை மாற்றணும். -11 பெருக்கல் -8 +88 +88க்கு பதிலாக -88ன்னு கொடுப்போம். 8 -88 எனும் பொழுது மதிப்பு -80. -80 என்பது இரண்டாவது ஆப்ஷனில் இருக்க ஆப்ஷன் 2 -80 என்பது சரியான விடையாகும். அடுத்து 7வது கணக்கு பார்க்கலாம். p = 1 x 0 1 3 0 2 4 -2 என்பது 3/3 வரிசையுடைய அணி A இன் சேர்ப்பணி மற்றும் டிட்டர்மினன்ட் ஆஃப் A = 4 எனில் x ஆனது 15 12 14 11 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையானது P என்பது A இன் சேர்ப்பு அணி என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ P அப்படிங்கிறது A என்ற அணியின் சேர்ப்பு அணி, அதாவது HA. P என்பது டிட்டர்மினன்ட் ஆஃப் HA. A என்ற அணியின் சேர்ப்பணியை தான் Pன்னு கொடுக்கப்பட்டுள்ளது. டிட்டர்மினன்ட் ஆஃப் A = 4 என மற்றொரு மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. டிட்டர்மினன்ட் ஆஃப் HA டிட்டர்மினன்ட் ஆஃப் HA ஒரு சேர்ப்பு அணியின் அணிக்கோவை மதிப்பிற்கும் A என்ற அணியின் அணிக்கோவை மதிப்புக்கும் இடையிலான தொடர்பு டிட்டர்மினன்ட் ஆஃப் HA பவர் n-1. இது பண்புகளில் இருக்கும். இதை பயன்படுத்தி எழுதுறப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் HA = கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியின் வரிசையானது 3/3, n-க்கு பதிலாக 3ன்னு கொடுக்குறோம். 3 - 1 எனும் பொழுது மதிப்பு 2. டிட்டர்மினன்ட் ஆஃப் A பவர் 2. எனவே டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன் மதிப்பானது கேள்வியில் 4ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சேர்ப்பணிக்கு அணிக்கோவை மதிப்பு இடது பக்கம் HA என்பது P என்ற அணியை குறிப்பிடும். அந்த அணிக்கு அணிக்கோவை மதிப்பு எழுதுறோம் அப்படின்னா P என்ற அணியானது 1 x 0 1 3 0 2 4 -2. இதன் அணிக்கோவை மதிப்பு = டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஸ்கொயர். A இன் அணிக்கோவை மதிப்பானது 4 என கொடுக்கப்பட்டுள்ளது. 4 ஸ்கொயர். இனி அணிக்கோவை மதிப்பு கணக்கிடலாம். முதல் நிரை எடுத்துட்டு கணக்கிடுறப்போ 1 பெருக்கல் 1 சிற்றணிக்கோவை அணியானது முதல் நிரையும் முதல் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 0 4 -2. இதை பெருக்கிறப்ப 3 பெருக்கல் -2 -6 -0. இரண்டாவது எண்ணுக்கு குறிய மாற்றுவோம். +xன்னு இருக்குது -x. முதல் நிரையும் இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 பெருக்கல் -2 -2 2 பெருக்கல் 0 -0. அடுத்த மதிப்பு +0 = 4 ஸ்கொயர் எனும் பொழுது மதிப்பு 16. 1 பெருக்கல் -6 -x பெருக்கல் -2 = 16. 1 பெருக்கல் -6 -× -+2x = 16. 2x = 16 -6 ஆனது வலது பக்கம் போகிறப்ப +6ன்னு வரும். 2x = 16 + 6 எனும் பொழுது மதிப்பு 22. x = 22/2 1 2 11 22. x = மதிப்பு 11. 11 என்பது 4வது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் 4 11 என்பது சரியான மதிப்பாகும். அடுத்து 8வது கணக்கு பார்க்கலாம். A = 3 1 -1
2 மைனஸ் 2 0, 1 2 மைனஸ் 1 மற்றும் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 எனில் A23 இன் மதிப்பானது என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளானது பொது வடிவத்தில் நேர்மாறு A இன்வர்ஸ் என்பது A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 என பொது வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நேர்மாறு கணக்கிடுவதற்கான நிபந்தனை A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு HA 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு HA. இதில் HA சேர்ப்பணி A என்ற அணிக்கு சேர்ப்பணி எழுதிட்டோம் அப்படின்னா A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு A என்ற அணியின் சேர்ப்பணியானது A11 A12 A13, அதாவது இணைக்காரணி அணி எழுதுகிறோம். இரண்டாவது நிரையில் ஒவ்வொரு உறுப்பின் இணைக்காரணி அணி எனும் பொழுது A21 A22 A23. மூன்றாவது நிரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பின் இணைக்காரணி அணியானது A31 A32 A33. இதன் நிறைநிரல் மாற்று தான் நமக்கு சேர்ப்பணியாக இருக்கும். எனவே A இன்வர்ஸ் என்பது 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு இணைக்காரணி அணியின் நிறைநிரல் மாற்று எனும் பொழுது A11 A21 A31. இரண்டாவது நிரையில் A12 A22 A32. மூன்றாவது நிரையில் இருக்கக்கூடிய உறுப்புகள் A13 A23 A33. இதில் கணக்கிட வேண்டியது என்னென்னா A23 மதிப்பு தான். A23 இருக்கக்கூடிய இடத்துல இங்கே இருக்கக்கூடிய மதிப்பு என்னென்னா A32ன்னு இருக்குது. அந்த A32 மதிப்பு என்னான்னு கணக்கிட்டு அது அணிக்கோவை மதிப்பு A டிட்டர்மினன்ட் ஆஃப் Aவால் வகுத்துட்டோம் அப்படின்னா A23 மதிப்பு என்னான்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம முதல்ல கணக்கிட வேண்டியது A32 மதிப்பு என்னான்னு கணக்கிடலாம். A என்ற அணியின் ஒப்பிடுறப்ப A32 என்பது 2 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. A32 மதிப்பானது 2. A32 மதிப்பானது 2. எனவே 2 இருக்கக்கூடிய மூன்றாவது நிரையும் இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா A32 சிற்றணி கோவை மதிப்பானது 2 சிற்றணி கோவையானது 3 மைனஸ் 1 2 0. A32 என்ற உறுப்பிற்கு என்ன குறி கொடுப்போம்? இணைக்காரணி கணக்கிடுறப்ப மைனஸ் குறி கொடுப்போம். அந்த மைனஸ் குறி கொடுத்துடலாம். இதை சுருக்கிறப்ப மதிப்பானது வெளியில் மைனஸ் இருக்குது. ப்ராக்கெட்டில் 3 பெருக்கல் 0 0, 2 பெருக்கல் மைனஸ் 2 மைனஸ் 2க்கு ப்ளஸ் 2ன்னு கொடுப்போம். 0 + 2 எனும் பொழுது மதிப்பு 2 மைனஸ் 2. கணக்கிட வேண்டியது A23 மதிப்பு. A23 இருக்கக்கூடிய இடத்துல இங்கே இருக்கக்கூடிய மதிப்பு A32. A32 மதிப்பு கணக்கிட்டு அதை வெளியில் இருக்கக்கூடிய அணிக்கோவை மதிப்பு டிட்டர்மினன்ட் ஆஃப் Aவால் வகுத்துறோம். A32 மதிப்பு -2ன்னு கணக்கிட்டாச்சு. A என்ற அணியின் அணிக்கோவை மதிப்பு மட்டும் கணக்கிட்டு அதில் 2ஐயும் வகுத்துக்கலாம். A என்ற அணியானது 3 1 மைனஸ் 1 2 மைனஸ் 2 0 1 2 மைனஸ் 1. இதன் அணிக்கோவை மதிப்பானது 3 பெருக்கல் முதல் நிரையும் முதல் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -2 பெருக்கல் -1 ப்ளஸ் 2 மைனஸ் 0 ப்ளஸ் 1ன்னு இருக்குது. -1ன்னு கொடுக்கலாம். 2 பெருக்கல் -2 -2 மைனஸ் 0. அடுத்த எண் -1 -1 சிற்றணி கோவை முதல் நிரையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடும். 2 2 4 1 பெருக்கல் -2க்கு ப்ளஸ் 2ன்னு கொடுக்கலாம். 3 பெருக்கல் 2 -1 பெருக்கல் -2 -1 பெருக்கல் 4 + 2 6 3 2 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 பெருக்கல் 2 2 -6 ப்ளஸ் 6 -6 கேன்சல் ஆகிடும். மதிப்பு 2. எனவே A23 மதிப்பானது A32 மதிப்பு -2, வெளியில் மைனஸ் குறி -2 பை கீழே 2 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1. A23 மதிப்பு -1 என்பது 4வது ஆப்ஷனில் இருக்குது. 4வது ஆப்ஷன் -1 என்பது சரியான மதிப்பாகும். அடுத்து 9வது கணக்கு பார்க்குறோம். A, B மற்றும் C என்பன நேர்மாறு காணத்தக்கவாறு ஏதேனும் ஒரு வரிசையில் இருப்பின் பின்வருவனவற்றில் எது உண்மை அல்லன்னு கேட்கப்பட்டிருக்கு. 4 ஆப்ஷன்களில் HA ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு A இன்வர்ஸ், H ஆஃப் AB ஈக்குவல் டு HA இன்ட்டு HB. மூன்றாவது ஆப்ஷனில் டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஹோல் இன்வர்ஸ். நான்காவது ஆப்ஷனில் ABC ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு C இன்வர்ஸ் B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் எந்த கூற்று உண்மை அல்ல, அதாவது தவறான கூற்றுன்னு நம்ம பார்க்கணும். முதல் ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை HA ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு A இன்வர்ஸ்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணுறோம் அப்படின்னா A இன்வர்ஸுக்கான நிபந்தனை
1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜ் ஏ. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப இடது பக்கம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கொண்டு போகிறப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு அஜ் ஏக்கு சமமாக இருக்கும். இதுதான் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே இது சரியான கூற்றாகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய மதிப்பு. இரண்டாவது சப்டிவிஷனில் அஜ் ஆஃப் ஏபி, இது பண்புகள்லையே கொடுத்துருக்கும். அஜ் ஆஃப் ஏபி என்பது அஜ் பி இன்ட்டு அஜ் ஏக்கு தான் சமமாக இருக்கும். அஜ் பி இன்ட்டு அஜ் ஏக்கு தான் சமமாக இருக்கும். அப்படி இருந்ததுனா தான் சரியான கூற்று. ஆனால் இங்கே கேள்வியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அஜ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு அஜ் ஏ இன்ட்டு அஜ் பின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இது தவறான கூற்றாகும். அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனில் இருக்கக்கூடியதும் பார்த்துட்டோம் அப்படின்னா, மூன்றாவது சப்டிவிஷனில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் இன்வர்ஸ் அணிக்கோவை மதிப்பு கணக்கிட்டுட்டு அதுக்கு நேர்மாறு எடுக்கிறோம். இரண்டின் மதிப்புகளும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா சமமாக இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டின் மதிப்புகளும் சமமாக தான் இருக்கும். இதுவும் பண்புகளில் உண்டு. இது சரியான கூற்றாகும். நான்காவது கூற்றில் இரண்டு மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அணியில் நேர்மாறு எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய வரிசை மாற்றுக்கு சமமாக இருக்கும். எனவே ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் சி இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் என்பது பண்பாகும். இதே போல தான் மூன்று அணிகள் இருந்ததுனால ஏபிசி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு சி இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் என்பதும் சரியான கூற்று. எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்களில் தவறான கூற்றானது ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய அஜ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு அஜ் ஏ இன்ட்டு அஜ் பி என்பது தவறான கூற்று ஆகும். அடுத்து 10வது கணக்கு பார்க்கிறோம். ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 17 மைனஸ் 19 27 மற்றும் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 மைனஸ் 2 3 எனில் பி இன்வர்ஸின் மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணிகளானது ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 17 மைனஸ் 19 27. ஏபி ஹோல் இன்வர்ஸ் அணிகளுக்கான நேர்மாறுக்கான வரிசை மாற்று பண்பை பயன்படுத்துகிறப்ப ஏபி ஹோல் இன்வர்ஸுக்கான நிபந்தனை பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸுக்கு சமம். இப்போ பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 17 மைனஸ் 19 27. கணக்கிட வேண்டியது என்னென்னா பி இன்வர்ஸின் மதிப்பு. ஏ இன்வர்ஸின் மதிப்பானது கேள்வியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் என்பது 1 மைனஸ் 1 மைனஸ் 2 3 ஈக்குவல் டு 12 மைனஸ் 17 மைனஸ் 19 27. பி இன்வர்ஸின் மதிப்பு வேணுங்கிறப்ப பி இன்வர்ஸ் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். 12 மைனஸ் 17 மைனஸ் 19 27. இடது பக்கம் இருக்கக்கூடிய 2/2 வரிசையுடைய அணியானது வலது பக்கம் மாறுறப்ப நமக்கு நேர்மாறு கணக்கிடுற மாதிரி வரும். அதனுடைய இன்வர்ஸ் மதிப்பு 1 மைனஸ் 1 மைனஸ் 2 3 ஹோல் இன்வர்ஸு. இப்போ நேர்மாறு என்னன்னு கணக்கிடணும். 12 முதல் அணியை அப்படியே எழுதிடலாம் மைனஸ் 19 27ன்னு. இரண்டாவது அணிக்கு நேர்மாறு கணக்கிடுறோம் அப்படின்னா நேர்மாறுக்கான நிபந்தனை ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜ் ஏ. இப்போ 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அணிக்கோவை மதிப்பு எனும் பொழுது முதல் கிராஸில் எண்களை பெருக்கிற 1 பெருக்கல் 3 மைனஸ் 2 பெருக்கல் மைனஸ் 1 ப்ளஸ் 2ன்னு வரும். ப்ளஸ் 2க்கு குறிய மாத்திரப்பு மைனஸ் 2. அடுத்து சேர்ப்பணியை எழுதுவோம். சேர்ப்பணி என்பது 3 1 முதல் மூலை விட்டத்தில் இடமாற்றிக்கலாம். அடுத்த பிரதான மூலை விட்டத்தில் குறிகளை மட்டும் மாத்திரப்போ மைனஸ் 1ன்னு இருக்குது ப்ளஸ் 1 மைனஸ் 2க்கு ப்ளஸ் 2ன்னு கொடுக்கலாம். இந்த அணிகளை சுருக்கலாம். 1/3 மைனஸ் 2 எனும் பொழுது 1. அப்போ 1/1 மாறிலி மதிப்பு முன்னாடி எழுதிக்கலாம். 12 மைனஸ் 17 மைனஸ் 19 27 பெருக்கல் 3 1 2 1. 1/1ங்கிறப்ப மதிப்பு 1 தான். 1ஆல் பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான். அணி பெருக்கல் எப்பொழுதும் போல செய்யலாம். முதல் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறையை எடுத்துகிட்டு இரண்டாவது பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறப்ப முதல் நிறை எடுத்துகிட்டு முதல் நிரலோட பெருக்கக்கூடிய மதிப்பு 12 பெருக்கல் 3 36 7 17 பெருக்கல் 2 மைனஸ் 34. அதே நிறை எடுத்துக்கிட்டு இரண்டாவது நிரலோட பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 12 பெருக்கல் 1 12 17 பெருக்கல் 1 மைனஸ் 17. இரண்டாவது நிறையை எடுக்கிறோம். இரண்டாவது நிறையை எடுத்துகிட்டு ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது மைனஸ் 19 பெருக்கல் 3 மைனஸ் 53 27 மைனஸ் 57 2 பெருக்கல் 27 எனும் பொழுது மதிப்பு 54. 1 பெருக்கல் மைனஸ் 19 மைனஸ் 19 ப்ளஸ் 27.
இதை கழிக்கிறப்ப 36 மைனஸ் 34 2, 12 மைனஸ் 17 எனும் பொழுது மதிப்பு -5, -57 ப்ளஸ் 54 -3, 27 மைனஸ் 19 எனும் பொழுது மதிப்பு 8. 2 மைனஸ் 5 மைனஸ் 3 8 என்பது பி இன்வர்ஸின் மதிப்பாகும். இந்த ஆப்ஷனானது எதில் இருக்குன்னா முதல் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மதிப்பு 2 மைனஸ் 5 மைனஸ் 3 8 என்பது பி இன்வர்ஸின் மதிப்பாகும். தேங்க்யூ.